நட்புன்னு எடுத்துக்கலாம், அல்லது எப்படியும் ஒரு விவாகரத்து வழக்கு போட்டிருக்காரு இல்லையா, அந்த விவாகரத்து முடிஞ்ச உடனே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக கூட எடுத்துக்கலாம். அதெல்லாம் என்ன சிக்கல்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு என்ன சிக்கல்? இல்லை உங்களுக்கு தான் என்ன சிக்கல்? நட்பாக கூட இருக்கட்டும், நட்பை கடந்த உறவாக கூட இருக்கட்டும், அதனால் என்ன சார் சிக்கல்? இங்கே விதவை மறுமணம் என்பதோ அல்லது என்ன சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க, விடோவரா? இல்லை பொதுவாக சொல்கிறேன், நான் மறுமணத்துக்கு அப்புறம் போவேன் சார். இந்த பொதுவாக மறுமணங்கள், விதவைகள் மறுமணமாக இருக்கட்டும், ஆண்கள்லேயே வந்து கட்டணம் மனைவியை இழந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மறுமணம் செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. யார் வேணால் மறுமணம் செய்யலாம், விவாகரத்து பெற்றவர்களும் மறுமணம் செய்யலாம். மறுமணம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து தேவைன்னா அவங்க செஞ்சுக்கலாம், அவங்க தனிநபர் விருப்பம் சார்ந்தது, அது பண்ணிக்கலாம். அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. இங்கே எதையுமே வந்து முறையாக செஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது, ஒரு சட்டப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இங்கே கோயில்களில் திருமண நிகழ்வு இருக்குல்ல, அதுவே கேட்டால் சில கோயில்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கோயில்கள், சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கோயில்களுக்கு அங்கே பண்ணால் மட்டுமே தான் செல்லும். அப்படி இல்லை மற்ற கோயில்கள்னா செல்லாது. நீங்கள் சொல்லலாம் ஆத்மார்த்தமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம், ஆனால் அது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டால் தான் எதிர்காலத்தில் சட்ட சிக்கல் இல்லாமல் நடக்கும். இங்கே சில பேர் கேட்டால் ஒரு நாள் வாழ்ந்தாலும், ஒரு சமீபத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு நடிகை, ஹிந்தி நடிகை, நந்தான்னு ஒரு நடிகை, பழம்பெரும் நடிகை. அவங்க இப்போ எப்படி பானுமதிலாம் இங்கே இருக்காங்களா அந்த மாதிரி நடிகை. அவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம், ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, மன்மோகன் தேசாயின்னு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறாங்க, ஒரு 2 வருஷமாக பழகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வந்து காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துடுறாரு, ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துடுறாரு. ஆனாலும் அந்த நடிகை கல்யாணமே பண்ணிக்கல, சினிமாவில் தான் இருக்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்காமல் விதவை கோலத்திலேயே அவங்க இருந்தாங்களாம். அதாவது விதவைக்குள்ள என்ன எப்படியான அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெள்ளை உடை கூட உடுத்துன்னு தான் சொல்கிறாங்க. சினிமாவில் இருந்தால் கூட வந்து சினிமா இல்லாத நேரங்கள், அதாவது ஷூட்டிங் இல்லாத நாட்களில் வெள்ளை உடையில் தான் இருப்பாங்களாம் அவங்க. ஸோ விதவையாக வாழ்ந்தாங்களாம். ஆனால் எவ்வளோ 2 வருஷம் தான் பழக்கம். அந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, எந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் சொன்னால் அந்த மாதிரி கூட கிடையாது, வெறும் லவ் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் மனப்பூர்வமாக நான் காதலிச்சிட்டேன், என்னால் வந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமந்தாவை கூட எடுத்துங்க, பல கேள்விகள் அவங்க மேலே போடுறாங்க. நீங்கள் ஏன் மேடையில் திடீர்னு கண் கலங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க மேலே போடுறாங்க. பல கேள்விகள் துரத்துறாங்க. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க எதுக்குமே பிடி கொடுத்து பேசவில்லை, கடந்து போகிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க ஊடகங்களே மறுபடியும் எழுதுதுங்கன்னா, அவங்க நாகசைதன்யோட வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அவங்க வந்து மறக்கலை அப்படின்னு. உண்மையிலே அந்த வாழ்க்கையை வந்து கேட்டால் கடந்து போகணும்னு நினச்சாங்கன்னா, கொடுக்குற அந்த விவாகரத்து பணம் எவ்வளோ 200 கோடின்னு சொன்னாங்க, கூட ஒரு 100 கோடி கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க போகல. அப்போ இதில் வந்து கேட்டால் இது வந்து ஆத்மார்த்தமான உறவு.